டவுன் ஃபுல்லாக இருக்கிற லைட்டிங்ஸ் பல்ப் எல்லாமே மாற்றுவாங்க. நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு ஆளே வச்சா கூட ஓடி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வழிச்சு நக்கி இருக்கும் வச்சோம்னா. கண்ணுக்கு தெரிஞ்ச ஜீவன்களும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள்லாம் நிறைய பேர் இருக்கு. தெரியாதது என்னது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 3, 2025 ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆடி பெருக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஐயோ கும்முன்னு தெரியுதா? இன்னைக்கு வந்து நம்ம ஆடி கூழ் படைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு வந்து ஆடி கூழ் படைக்க போகிறோம். அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா விடிய காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆடி கூழ் ஊற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம சாமி கும்பிட போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு, அப்புறமா வந்து கருவாட்டு குழம்பு, ஏதாவது ஒரு பொரியல், ரசம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் வந்து சாமி ஸ்பெஷல் ஐட்டம் தான். ஆமாம், இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக செய்யணும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா ஆடி 18. ஆமாம், அதை தான் சொன்னேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருவாட்டு குழம்புக்காக எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்க போகிறேன். ஆடி பெருக்கு இன்னைக்கு எவ்வளோ ஸ்பெஷல் டேங்க. ஆடி பெருக்கு அதுவும் நம்ம கூழ் படைக்க போகிறோம் அம்மனுக்கு. ரொம்ப விசேஷமாக 2 சிங்க் ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து போன வாரமே ஊற்றலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு வேலை வந்துருச்சு. சரி அடுத்த வாரம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் வச்சாச்சு. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேவாகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கலான்னு வந்தால் கரண்ட்டு போயிடுச்சு. அந்த பக்கம் ரிங் லைட்டும் இல்லை, இந்த பக்கம் லைட்டும் இல்லை, இருட்டாக இருக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்துடும், போயிட்டு வந்துட்டுருக்குது. எதுக்காக போய் வருதுன்றதை சொல்லுங்கள். ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஆடி கிருத்திகை வரப்போகுது. அந்த கிருத்திகைக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க், அதாவது அது ரிலேட்டடா நிறைய லைட்டிங் மாத்துறது, நிறைய ப்ரீ மெயின்டெனன்ஸ் எல்லாமே எப்பயுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், வருஷமே அப்படிதான் நடக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக அந்த 2 வாரத்துக்குமே கிட்டத்தட்ட வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணி போடுவாங்க. அதாவது இந்த டவுன் ஃபுல்லா இருக்கிற லைட்டிங்ஸ் பல்ப் எல்லாமே மாத்துவாங்க. ஸோ அந்தந்த ஏரியாவில் எப்போ கட் பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னே தெரியாது. திடீர்னு போகவும் வரும். இந்த ஏரியா பூரா அது இல்லாமல் லைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாங்களாங்க. அதால் வந்து ஆஃப் பண்ணி போடுவாங்க. நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் சைடில் இருந்து. இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு வந்து காய்கறி எதெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெருசாக, அப்போ தான் வந்து குழையாமல் இருக்கும். இது வந்து இந்த க்ரீன் கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், இதை போட போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காராமணியும் இந்த ராஜ்மாவும் வந்து வேக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதில் வெங்காயம் வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். கரண்ட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தனியாக என்னடா இது கரண்ட்டு போச்சு அப்படின்னு நினச்சோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், காய் போட்டாச்சு. இப்போ காய் வந்து கத்திரிக்காய், அவரைக்காய் போட்டு இருக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே இந்த காய் வெந்துட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் வேக வச்சிடலாம். வாழைக்காய் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து இதில் ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே சமைக்க மாட்டேன். கருவாடு வந்து தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு போட்டாச்சு. காய் இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா புளி கரைசல் ஊற்ற வேண்டியது தான். அது ரெடி ஆகிடும். அப்புறம் தாளிப்பு போட்டுடலாம். இதை வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிக்க போகிறேன். ஏதாவது வெளியே போகலாமா? முடியாது. நாங்கள்லாம் காவிரி இருந்தால் தான் வருவோம்.
பவானிக்கு போலாமா? இங்க ஃபால்ஸுங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆறு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆடி பேருக்குன்னா ஆடு இருக்குது, எனக்கு இருக்குதான் இல்லைன்னு. தண்ணின்னா சூப்பராக இருக்கும். ஒட்டி இருக்கிற அந்த காவிரி பெட் எல்லாமே ரிவர் பெட் எல்லாமே வந்து பயங்கரமாக விசேஷமாக இருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுறதா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். என்ன பண்ணுறது, நம்ம இங்கே அங்கே இல்லை, கோயிலுங்களுக்கு போகலாம். ஆடி பேருக்குன்னு வந்து நம்ம வீட்லேயே இன்னைக்கு விசேஷம் தானே. ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் போவோம் கண்டிப்பாக பிளான் பண்ணி. ஃபால்ஸுக்கு இல்லைங்க, நானும் சேலம் தான் சொல்கிறீங்களாங்காட்டியும். ஆமாம், இல்லை நான் போனோங்க ஒரு முறை. சூப்பரான எல்லாமே வந்து கோயில் ட்ரிப்பு இந்த முறை. ஏற்காடுன்றதை விட ஏற்காடும் போயிட்டு அப்படியே ஒரு தலையை காட்டிட்டு கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அதை சொல்லக்கூடாதுங்க, அப்படியே இருக்கட்டும், மர்மமாகவே சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். வந்து பக்கத்தில் என்னெல்லாம் கோயில் இருக்குதுன்னு போகணும் அப்படின்றத ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆமாம், சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே ஒரு சில கோயிலுங்களுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்குறோம். நாங்கள்லாம் அப்படியே போயிட்டு கவர் பண்ணிட்டு வந்துடலாம். புளிக்கரைசல் கடைசியாக இதுதான். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காய் புளி ஊற்றணுமோ? புளி ஊற்றணும். இது கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கிறதுக்காக நல்லா பெருசு பெருசாக போட்டேன். அதால் கொஞ்சம் நேரம் ஆகுது. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு. புளி கொதிச்சதுன்னா நிறைய ஜீவன்கள் ஏங்கிட்டு இருக்குது. யாருங்க? யாரு? நான் தான். அதுக்கப்புறம் நிறைய ஜீவன்கள்னா யாரு? ஏன்னா வந்து அம்மாவும் இன்னைக்கு கூழ் ஊற்ற போறாங்க, அம்மாவும் செஞ்சிருவாங்க. திருப்பி திருப்பி இன்னும் அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன். யாரு ஏதாவது சொல்றாருன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பசங்க தான், வேற யார்? நம்ம ஜீவன்கள், நம்ம வீட்டு ஜீவன்கள் எல்லாமே போட்டாச்சுங்க. கொதிச்சுதுன்னா தாளிப்பு கட்டி. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள்லாம் இருக்குது. அது ஜீவன்களுக்கு அப்படி சொல்லுவேன்னா நீங்க முதல்ல சொன்ன உடனே நினைச்சேன். இந்த பக்கம் ஒரு 4 பூனை குட்டி, இந்த பக்கம் ஒரு 5-6 நாய். அந்த நேரத்துக்கு அதெல்லாம் வந்து ஏங்கிட்டு இருக்கு. இப்பயே பார்த்தீங்க பின்னாடி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆமா, அந்த மேலெல்லாம் கூட காட்டணும் பாருங்க. ஒரு 4 பூனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் வச்சு இங்கேயே தான் சுத்திட்டே இருக்குமே. நம்ம அதை வச்சாதான் சாப்பிட்டு அதுக்கு திருப்தி ஆகும். கண்ணுக்கு தெரிஞ்ச ஜீவன்களும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கு. தெரியாதது என்னது? தெரியாததெல்லாம் அதான் வைரஸ், பாக்டீரியாஸ் எல்லாமே அது வெயிட்டிங்ல இருக்கு. அது ஏன் எல்லாமே அது வெயிட்டிங்ல இருக்கு. ஃபுட் வேஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிடணும்ல முருகா. அது சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்காது. இருக்கிற பூனையும் நாயும் மொத்தம் நக்கி சாப்பிட்றோம். இதான் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் பாவம், பாக்டீரியா சாப்பிடு, கிருமிங்க சாப்பிடுங்கன்னு வைக்குது. மொத்தம் வழிச்சு நக்கி இருக்கும் வச்சோம்னா. அவ்வளோதான், வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து வச்சுட்டு இது வந்து தாளிப்பு போடணுங்க. இது வந்து கொஞ்சம் சுண்டல் அப்படியே வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. சூப்பர். ஏன்னா வந்து நிறைய போட்டாலும் வேஸ்ட்டு தான், குழம்புல அவ்வளோவா பிடிக்காது. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போட்டுட்டு எப்பயுமே காலையிலே சரியான புழுக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்போ ஒரு வாரமே ஆயிடுச்சு இல்லைங்க மழை பெஞ்சு. திரும்பவும் வந்து பயங்கரமாக வேர்க்குது. கருவேப்பிலை போடலையே.
ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டாச்சு. நல்லா பூண்டு இடித்து வடகம் போட்டு தாளிப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ரெடி. நல்லா பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு ஆளே வச்சா கூட ஓடி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பாத்திரம் வரும். கழுவிட்டே இருப்போம், உழுந்துட்டே இருக்கும். அதால் தான் ஒரு கட்டத்தில் முடியாமல் டிஷ்வாஷர் வாங்கிடலாம்ப்பா அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இதுக்கு மேலேயும் முடியாதுடான்னு தினம் ஒரு முறை டிஷ்வாஷர்லேயும் வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டுருவோம். ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம டிஷ்வாஷரில் போட முடியாது. ஃபேன் போலடா. ஒரு சில இதாக பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் டிஷ்வாஷரில் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து பெரிய பெரிய பாத்திரம்லாம் கையில் கழுவுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் இருக்கிறது கையில் கழுவிடுறது. ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைக்கு வந்து நான் மாவு அரைச்சி வச்சுருப்பேன். மாமூலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாவில் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்துட்டு இப்போ பாகு எடுத்து இந்த பாகில் வந்து ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது என்ன ஆகும்னா நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு கொழுக்கட்டை. மாவும் வந்து வறுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து வெல்லம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம். உப்பு போடாமல் வெல்லம் போட்டு செய்வோம். அம்மனுக்கு வந்து உப்பு போடாமல் கொழுக்கட்டை செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலே. எத்தனை ஊரில் இந்த பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. நல்லா சூடாக ஊற்றவும் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சுடுதண்ணி காய வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் வந்து நான் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் அதுக்கப்புறம் வந்து பொடி மாதிரி செஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கூழ் ஊற்றினாலே வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் கூழும் தான். கொழுக்கட்டை வந்து நல்ல தேங்காய் கொஞ்சம் பெரிய பெரிய துருவலை போட்டு இருக்கிறேன். கட் பண்ணியும் போடலாம். டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அவசர சமையலாக போயிட்டுருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இதாக துருவிக்கிட்டேன். நல்லா அவ்வளோதான், ஈவனாக கலந்தாச்சு. நல்லா அந்த ஏலக்காய் வாசம், அந்த வெள்ளை பாகு இது பண்ணது சூப்பரான வாசனையாக இருக்குது. இப்போ வந்து இட்லி பாத்திரம் வந்து தண்ணி காஞ்சிருச்சு. அதை அப்படியே பிடிச்சி வச்சிட வேண்டியது தான். விளக்கேற்றத்துக்கு வந்து அகல்லாம் வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இட்லி வேக வைக்கிற நேரம் தான். வெந்ததும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை செய்யணும். ஆடிக்கூழ் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு வைப்போம். அதில் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்துங்க, உடை பொதிப்பது வேப்ப மரமும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே வேப்ப மண்டையை வந்து உடைக்கணும். அந்த பக்கம் போயிடுறீங்களா? அதை முருங்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக. லாஸ்ட் டைம் வந்து நம்ம சூப்புக்கு எடுக்கும்போதே வந்து நல்லா இன்னும் இலசாக இருந்தது. அப்போ அதை விட இப்போ இதுதான். ஆனாலும் நல்லா இளங்கீரையாக தான் இருக்குது. இந்த ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இது எல்லாமே வந்து சமைச்சாச்சு. கீரை பொரியல் தான் வந்து நிற்கிது. இப்போ கடகடன்னு வந்து எடுத்துடலாம்.
கவுசி இப்போ மேலே ஏறி வேப்ப இலையே இன்னும் கொஞ்சம் எடுக்கணுங்க. வேப்ப மண்டை உடைச்சிட்ருக்குறாரு. வாசப்படியில் கொஞ்சம் வச்சுட்டு உள்ளே பூஜை ரூமில் கொஞ்சம் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வேப்ப இலையும் வந்து எடுத்தாச்சு. ஏங்க இது ஒரு கொத்து வந்து பூவோட கட்டி மேலே சொருவிடுங்க வாசப்படியில். நான் போயிட்டு இந்த முருங்கிற கடை நான் உருவிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வந்து காலையிலேருந்து போயிட்டு வந்துட்டுருக்குது. நம்ம என்ன சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு காட்டலான்னு வந்தால் திருப்பி கரண்ட் போயிடுச்சு. ஐயோ கடவுளே. இப்போ இந்த கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்கும் எனக்கு லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சீக்கிரம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து எடுத்துடுறேன். சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு, நல்ல பருப்பு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்குறோம். ரசம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ரசம் வந்து நம்ம இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரசம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், உப்பு பருப்பு, அதுக்கப்புறம் கூழ் வந்து நம்ம காய்ச்சிருக்கிறோம். இதுக்கு பருப்பு நம்ம வேக வச்சோம்ல அதையே எடுத்துக்கிட்டேன். முக்கியமானது கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வந்து பெண்டிங் வந்து முருங்கைக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். முருங்கைக்கீரை சமைச்சிட்டோம்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை சமைச்சிட்டு படைக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ கொஞ்சம் கட்டிக்கலான்னு கட்டிகிட்ருக்கிறேன். மல்லி இருந்துச்சு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரோஸ் இருக்கும் பாருங்க, அதை வச்சு கட்டிக்கிட்டேன். இது வந்து காலையில தான் வாங்கிட்டு வந்தாரு, அதால தான் இப்போ கட்டிட்டு இருக்கிறேன். நேத்தி வாங்கியிருந்தா நைட்டே கட்டி வச்சிட்டு இருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் வச்சாச்சு. இப்போ வந்து படையல் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நல்லபடியாக வந்து நாங்கள் ஆடி கூழ் சாமிக்கு படைச்சாச்சு. நீங்களும் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. கோயிலில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுவாங்க, வீட்லேயும் ஊற்றுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் கூழ் படைப்பாங்க. கோயிலுக்கும் நாங்கள் போய் படைக்கிறதும் இருக்குது. கிராமத்தில் இருக்கிற வரையும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இங்கே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. கூழ் படைக்கும் போது மட்டும் 2 முறை சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கூழ் படைச்சி சாதம் இதெல்லாம் வச்சு ஒரு முறை வந்து சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கும்பம் போடுறது. இது அகல் மாதிரி நம்ம கொழுக்கட்டையில செஞ்சு விளக்கேற்றி தேங்காய் உடைச்சு திரும்ப வந்து ஒரு முறை சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து 2வது முறையும் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். இந்த வருஷம் ஆடி கூழ் நல்லபடியாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. அந்த அம்மனோட ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக இதை பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த அம்மனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.